நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட பேர் விஜயசங்கர். நான் இங்க நாடார் செயலாளராக இருக்கேன். இங்க உறவின் முறையில் நல்லபடியா இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்க உறவின் முறையில என்னைய பொறுத்த வரைக்கும் எங்களோட எனக்குன்னு இல்லை, எங்க உறவினருக்கு ஒரு கனவு அடுத்து ஏதாவது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமா இருக்கும். இப்ப 2 கல்யாண மகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கல்யாண மகள் வருமானம் வருது, நல்லபடியா இருக்கும், எல்லாரும் நல்லபடியா வச்சிருக்கோம். அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா நடத்தணுங்கிறது என்னோட இல்லை, எங்க உறவினரோட விருப்பம். அதுக்கான பத்ராவளி அம்மா எங்களுக்கு உதவி செய்யணும்னு நான். என் பேர் கண்ணதாசன். தேவானப்பட்டில் ஆரம்பம் 3 தலைமுறையாக மரக்கடை வச்சுருக்கோம். இப்போ 3வது தலைமுறையாக நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். என் அப்பா தாத்தா பேர் கம்பளிமலை நாடார். கம்பளிமலை நாடார்னா அந்த தெருவில் ஃபுல்லாகவே தெரியும். ஒரு பேர்லேயே தெரு இருக்குது, கம்பளிமலை நாடார். தேவானப்பட்டி போனால் கம்பளிமலை நாடார் பொறுப்பா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மஞ்சளார் டேம் கட்டுறதுக்கே நாங்கள் உறுதுணையாக இருந்து எங்கள் நிலத்தையும் கொடுத்துருக்கோம். 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு வாங்கி எங்கள் தாத்தா கையில் கொடுத்தாரு. அந்தளவுக்கு நிர்வாகம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இப்போ வரைக்கும் தெளிவாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ மண்டபம் கட்டினதுன்னா டாக்டர் சரஸ்வதி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய முயற்சியில் ஒவ்வொரு தடையும் கேட்பாங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, எப்படி பண்ணுறீங்க, செஞ்சுக்கணும் சொல்லி கொடுப்பாங்க, யோசனை பண்ணுவாங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டு டாக்டர் படித்து லண்டனில் போய் படித்தவங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ அவங்க தான் சிலையை வச்சு கொடுத்துருக்காங்க. பத்ராவளி சிலையை வச்சு கொடுத்தது அவங்க தான். அவங்களுடைய இதில் தான் இப்போ நிர்வாகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் கார்த்திக் ராஜா அவங்க அப்பா சக்திவேல் நாடார் இருந்தார். அவர் தான் அந்த மண்டபத்தை கட்டுவோம், இடித்து கட்டிடுவோம் சொல்லி பல முயற்சி எடுத்து கட்டினவர். அதுக்கடுத்து அவர் மகன் கார்த்திக் ராஜா தெளிவாக பண்ணி எல்லா நிர்வாகத்தையும் தெளிவாக பண்ணிட்டு வர்றாரு. இதில் ஒவ்வொரு கூட்டம் போடும்போதும் கூட்டத்துக்கு ஆள் வர்றோம் போகிறோம்னா சக்தி நாடாருமே கார்த்தி செஞ்சாலும் சரி அப்படிங்கிற அளவில் ஓடிக்கிட்டு இருக்குது. அளவுக்கு தெளிவாக பண்ணிகிட்டே வர்றோம். இன்னமும் அடுத்தடுத்து பல முயற்சி பண்ணி நிறைய பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனது பெயர் குணசேகரன். நான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து ரிட்டையர் ஆகி எங்களது சொந்த ஊரான தேவானப்பட்டியில் வசித்து வருகின்றேன். கடந்த 2017ஆம் ஆண்டு ரிட்டையர் ஆகி கடந்த 8 வருஷமாக நான் தேவானப்பட்டியில் இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய குடும்பம் 8வது தலைமுறையாக நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த 8வது தலைமுறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 வருடமாக நாங்கள் இருக்கோம். எங்களுக்குன்னு சொல்ல குலதெய்வம் ஸ்ரீ மாலையம்மன் கோயில். விருதுநகர்ல புத்துமண் எடுத்து இந்த ஊர்ல அந்த கோயிலை கட்டினோம். அந்த கோயில் கட்டியே கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டு. அந்த 300 ஆண்டுகளுக்கு உள்ள சாட்சியோட அந்த கல்லறையில எங்க பெரியப்பாவுடைய பாட்டையாவுடைய கல்லறை இன்னும் எங்க ஊர்ல இருக்கு. இந்த ஊர்ல நம்ம தலைவர் சொன்ன மாதிரி முதல் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தது 1940ல. அப்ப எங்களுடைய பெரியப்பா தான் இந்த ஊர்ல சேர்மனா இருந்தாரு, சின்னப்ப நாடார் சொல்லி. இன்னமும் அவர் பேர்ல பாத்தீங்கன்னா சின்னப்ப நாடார் சந்துன்னு சொல்லி கெஜெட்ல கூட அந்த பேர் இன்னும் நினைச்சிருக்கு. அதே மாதிரி எங்க ஊர்ல நாடாங்கிணறுன்னு சொன்னா இந்த ஊர்ல தெரியாதவங்க யாருமே கிடையாது. எங்க குடும்பம் பேரே நாடான் குடும்பம் தான் சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துல நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு இன்னமும் அந்த தொண்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நமது நாடார் சமுதாயம் இங்க பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூலும் ஒரு ஹை ஸ்கூலும் வர்றதுக்கு யாருமே இடம் கொடுக்கல. அந்த சமயத்துல எங்களுடைய நாடார் சமுதாயம் தன்னுடைய சொந்த இடத்த இந்த அப்ப பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி வரை தான் இருந்தது. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் எலிமெண்டரி ஸ்கூலும், 6ஆவதுல இருந்து 10ஆவது அப்ப 11 வரையும் இருக்கும். 11 வரையும் உள்ள அந்த உயர்நிலை பள்ளியையும் கொடுத்தது இந்த நாடார் சமுதாயம். அதனால இந்த நாடார் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு பேரு பேட்டை ஸ்கூல் தான் பேரு, நாடார் பேட்டை ஸ்கூல் தான் பேரு. அதுக்கு பிறகு அவங்க சொந்தமான இடம் கட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்கு நாடார் சமுதாயம் நிறைய பாடுபட்டு இருக்கு. இன்னமும் தலைவர் சொன்ன மாதிரி காமாட்சங்கோயில்ல எரிகின்ற திரி நாடார் சமுதாயம் கொடுக்குது. ஈவன் எங்க ஊர்ல பிரசித்தி பெற்ற முருகமலை கோயிலுக்கும் பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு கொண்டு வந்த தீர்த்தம் இங்கிருந்தே எடுத்துக்கொண்டுதான் போவாங்க. இதை காலங்காலமா செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு மெயின் முக்கிய பொறுப்பு தலைவரும் எங்க பூசாரி பாண்டியல் பூசாரி இருந்து எல்லாத்தையும் செய்யறாங்க. யாரு கலந்துக்கிறாங்களோ கலந்துக்கலையோ அவங்க இருந்து எல்லாத்தையும் செஞ்சு வர்றாங்க. இது காலந்தொட்டமா இப்ப 8 தலைமுறையா இருக்குது. இன்னும் 800 தலைமுறை வரையும் இந்த ஊர்ல தான் இருப்போம். இந்த ஊருக்கு நல்லது செய்வோம். எங்க சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, எங்க ஊர் சமுதாயம், எங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்வோம் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பாண்டிவேல். இங்கு நாடார் பத்ராவளி அம்மாளுக்கு பூசாரியாக இருக்கிறேன்.
இங்கே நாடார் மகால் கல்யாண மகாலுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாங்கள் தென்காசி மாவட்டத்திலிருந்து எனது முன்னோர்கள் ஏன்னா சுரண்டை பக்கத்தில் இருக்க அம்மையாபுரம் பெரியாண்டவர் சாமி கும்பிடும் பங்காளிகள் பூராமே வந்து ஆண்டி வீட்டில் ஸ்ரீ வஜ்ரவேலு எல்லாமே ஒரு பங்காளியாக வந்து நாங்கள் இங்கே தேவானப்பட்டிக்கு வந்துட்டு அவங்க ஆண்டி வீட்டில் வந்துட்டாங்க. அப்படி வரும் காலத்தில் வந்து எனது பாட்டனார் வந்து வேலாயுத நடார் வந்து பூசாரிக்காக அவரை நியமிக்கிறார்கள் நாடார் உணமுறையில். அப்போ நியமித்த காலத்தில் நாடார் உணமுறை கோயிலுக்கு பராமரித்து கொண்டும் நல்லபடியாக எங்கள் குடும்பம் இந்த கோவில்களுக்காகவே அர்ப்பணித்து நாங்கள் பாடுபட்டு வந்து கொண்டே இருக்கோம். நான் அதன் பிறகு என்னுடைய காலகட்டத்திலும் இந்த கோயிலுக்காக பராமரிப்புகளும் எல்லாத்தையும் கவனித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். அதேபோல் மகால் வளர்ச்சிக்கு மகால் நாடார் உண்மை வளர்ச்சிகளுக்கு எல்லா நிர்வாகங்களுக்கும் முன்னின்று எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்க எந்தெந்த தலைவர்கள்லாம் நீங்க பயணிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் பூசாரி தயப்பனார் இருக்கும்போது அரணாஸ் நாடார் தலைவராக இருக்கார். அதன் பிறகு வந்து பரம நாடார் வர்றார். பரம நாடாருக்கு பிறகு வந்து சக்திவேல் நாடார் தலைவராக வர்றார். அதன் பின் ராச நாடார் தலைவராக வர்றார். அவருக்கு பின் சுப்பிரமணிய நாடார் வந்து தலைவராக வர்றார். அப்படி தலைவராக வரும் காலகட்டத்தில் இப்படி அதற்கு பிறகு ஸ்ரீ கார்த்திகை நாடார் அவர் வந்து தலைவராக வந்து இந்த நாடார் உறவின் முறைக்கு மிக மிக ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு மண்டபங்களையும் ஏன்னா அவருடைய தகப்பனார் சக்திவேல் இந்த பெரிய மகாலையும் அவர் பாடுபட்டு கட்டினார். அவருடைய மகன் கார்த்திகை நாடார் சின்ன மகால் மற்றும் ராஜகோபுரம் பத்ராயனுடைய கோபுரம் இதுகளுக்கெல்லாம் வந்து அரும்பாடுபட்டு வெளியில் வசூலெல்லாம் செய்து எல்லாரோடையும் செஞ்சு நல்லபடியாக இது வரைக்கும் நல்லபடியாக பராமரித்து இப்பொழுதும் நல்லபடியாக நாடார் உறவுமுறையை பாதுகாவலராக இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு உள்ள தலைவர் கார்த்திகை நாடார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.